யூஏஇல ஓவர் ஸ்டேல இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஏஇல ஓவர் ஸ்டேல இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விட்டுருங்க. எனக்கு ஒருத்தர் நேற்று மெசேஜ் பண்ணாரு, ப்ரோ எனக்கு 17,000 dirhams ஃபைன் இருக்கு ப்ரோ, ஓவர் ஸ்டேல இருக்கேன், அது ஏதாவது ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் போய் சர்ச் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் போய் இமிகிரேஷன் ஆஃபீஸில் பேசணும். துபாயில் இருந்தீங்கன்னா GDRFA அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸில் போய் பேசணும். ஷார்ஜா மற்ற எமிரேட்ல இருந்தால் ICP ஆஃபீஸில் போய் பேசணும். ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு பொலைட்டாக பேசணும், உண்மையான ரீசன் சொல்லணும். ஏன் ஓவர் ஸ்டே பண்ணீங்க, ஃபினான்ஷியல் இஷ்யூவா, என்ன இஷ்யூன்னு போகும்போது பாஸ்போர்ட்டு, விசா காப்பி, அப்புறம் விசா என்ட்ரி ஆனப்போ ஸ்டாம்ப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அவங்க சுச்சுவேஷன் பார்த்துட்டு ஃபைன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எக்ஸிட் பர்மிட் கொடுத்து லீகலாக லீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் ஸ்டே அதிகமாக இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வரவே முடியாது, அந்த அளவுக்கு பேன் ஆகும். ஏற்கனவே ஓவர் ஸ்டேல ஃபைன் அதிகமாயிருச்சு, இன்னமும் லீகலாக போகாமல் இல்லீகலாக ஃபேக் ஏஜென்சியில் போயிட்டு காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு லீகலாக போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதை விட பெஸ்ட்டு எல்லாருமே விசாலையே இருக்க ட்ரை பண்ணுங்கள், ஓவர் ஸ்டேல இருக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும். அந்த பையன் என்கிட்ட சொன்னால் எங்கள் கம்பெனியில் தான் ப்ரோ இருக்க சொன்னாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கம்பெனி உங்களை லீகலாக ஒர்க் பண்ண வைக்க முடியலன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கான அர்த்தமே இல்லை. அப்போ அது ஒரு ஃபேக் கம்பெனியாக தான் இருக்கும் 100%. யூஏஇ லா ஃபாலோ பண்ணால் லைஃப் ஈஸி, ஆனால் பிரேக் பண்ணால் ரொம்ப கஷ்டம்.